பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா வரலாறு. ஒரு தென்னிந்திய நடிகையாக அறிமுகமாகி பாலிவுட்ல களமிறங்கிய முதல் தென்னிந்திய நடிகை அப்படி என்று பெருமை பெற்றவர். இவரது அற்புதமான நடன அசைவுகளால ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். ஹிந்தி திரையுலகில் நம்பர் 1 நடிகை அப்படின்னு முதல்ல பெயர் எடுத்தவர். ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருந்த அவர் திரையுலகில் கால் பதித்து ஒரு கர்நாடக இசை பாடகராகவும் நடன வடிவமைப்பாளராகவும் உருவெடுத்து இறுதியில அரசியல்வாதி என பல்வேறு துறைகளில் ஜொலித்தவர். பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்தவர். இந்த பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா எந்த ஊரை சார்ந்தவர், அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, இவங்க சினிமா துறைக்கு வந்தது எப்படி, இவர் சினிமா துறையில புகழின் உச்சியில் இருந்தார், அவர் சந்தித்த அனுபவங்கள் அப்படின்னு பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலாவுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைஜெயந்தி மாலா பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் இருந்த திருவல்லிக்கேணியில் 1932 ஆகஸ்ட் 13ஆம் தேதி பிறந்தார். இவங்க அப்பா பேரு ராமன், இவங்க அம்மா பேரு வசுந்தரா தேவி. இவங்க ரொம்ப ஆச்சாரமான தமிழ் பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய அம்மா தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி திரைப்படமான மங்கம்மா சபதம் போன்ற பல படங்களில் நடித்த முன்னணி நடிகை, ஒரு பாரம்பரிய நடன கலைஞர். வைஜெயந்தி மாலா பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு வெறும் 16 வயதே ஆனதாலும் திரையுலகில் அவர் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டிருந்ததாலும் வைஜெயந்தி மாலா அவரின் பாட்டி மற்றும் தந்தையின் கண்காணிப்புல தான் வளர்ந்திருக்கிறார். அவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள சேகர்ஹாட் மேல்நிலை பள்ளியிலையும் பிரசன்டேஷன் கான்வென்ட்லையும் சர்ச் பார்க்கலையும் கற்றிருக்கிறார். தனது அன்னை ஒரு பரதநாட்டிய கலைஞர் மற்றும் நடிகை அப்படிங்கிறதால பாரம்பரிய சங்கீதம் மற்றும் பரதம் இந்த ஆர்வம் அவங்களுக்கு சின்ன வயதிலேயே வந்திருக்கிறது. ஆகவே அவங்க குரு வழுவூர் ராமையா பிள்ளையிடம் பரதத்தையும் மணக்கல் சிவராஜ ஐயரிடம் கர்நாடக இசையையும் முறைப்படி கற்றிருக்கிறார். இவர் தனது 13வது வயதிலேயே அரங்கேற்றமும் நிகழ்த்தி இருக்கிறார். பொதுவா யார் அழகி அப்படிங்கிறதுக்கு பல அளவுகோல்கள் இருக்கலாம். ஒவ்வொருவர் பார்வையிலையும் ஒவ்வொருவர் அழகாக தெரியலாம். ஆனா அவை எல்லாவற்றையும் தாண்டி எல்லாரும் ஒப்புக்கொள்ளும் சிறந்த அழகியாக திரையுலகில் வலம் வந்தவர் தான் நடிகை வைஜெயந்தி மாலா. தமிழ்ல இருந்து இந்தி திரைப்பட உலகுக்கு சென்ற முதல் பெண் சூப்பர் ஸ்டாராகவும் அன்னைக்கு இந்திய இளைஞர்களின் கனவு கன்னியாகவும் திகழ்ந்தவர். சிறந்த நடிகை, புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தார். இந்த வைஜெயந்தி மாலா ஸ்கூல் படிக்கும்போது இவங்க சர்ச் பார்க்கில் சென்னை கோகலே ஹாலில் இவரது பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு ஏவிஎம் அவர்களும் இயக்குனர் எம்.வி. ராமன் அவர்களும் வந்திருந்திருக்காங்க. 2 பேருக்கும் இவரது நடனம் ரொம்ப பிடிச்சி போயிருச்சான். இவரது தந்தை இன்ஜினியர் எம்.டி. ராமனும் இயக்குனர் எம்.வி. ராமனும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஏவிஎம் எடுக்கவிருக்கும் படத்துக்கு புதுமுகம் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், உங்கள் செல்ல மகளை நீங்கள் நடிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் தயங்க வைஜெயந்தி மாலாவின் அம்மா வசுந்தரா தேவியும் தான் ஒரு நடிகையாக இருந்தாலும் அவரது பாட்டி எக்கம்மா மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. வாழ்க்கை படத்தில் வைஜெயந்தி மாலா நடிப்பதற்கு மற்றவர்களும் அதற்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. டி.ஆர். ராமச்சந்திரன் தான் அவங்களுடைய முதல் ஹீரோ. 1 வருடத்தில் வாழ்க்கை படம் முடிந்திருக்கிறது. படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து 100 நாட்களை கடந்து ஓடி இருக்கிறது. 1951ஆம் ஆண்டு வாழ்க்கை படத்தை பகார் அப்படிங்கிற பெயர்ல இந்தியில எடுத்தாங்க. இதற்காக டி நகர்ல உள்ள இந்தி பிரச்சார சபாவுல வைஜெயந்தி மாலா இந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால முதல் இந்தி படத்தில இருந்தே இவரே தனது படங்களுக்கு டப்பிங்கும் பேசியுள்ளார். வேகமான கால் அசைவுகள், கை முத்திரைகள், முகபாவங்கள் கொண்ட பரதநாட்டியத்தை வட இந்தியாவில் அன்னைக்கு அதிகம் பேர் பார்த்ததே கிடையாது. அது என்னன்னே தெரியாது. அதனால அவங்களுக்கெல்லாம் இவரது டான்ஸ் ரொம்ப புதுமையாக இருந்திருக்கிறது. அந்த படம் வட இந்தியாவிலையும் நல்ல வரவேற்பு பெற்றது. ஆக வாழ்க்கை படம் தந்த வாழ்க்கை தான் இது அப்படின்னு எப்போதுமே பெருமையுடன் சொல்லக்கூடியவர் தான் வைஜெயந்தி மாலா. ஜெமினி ஸ்டுடியோ அதிபரும் பிரபல வெற்றி படங்களின் இயக்குனருமான எஸ்.எஸ். வாசன் அவர்கள் வைஜெயந்தி மாலா அவர்களின் மிகவும் முக்கியமான குடும்ப நண்பர். குடும்ப நண்பர்னு சொல்றதை விட காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லலாமா. பரதநாட்டியம் நன்றாக ஆடக்கூடிய திறமை பெற்ற 2 நடிகைகளிடையே ஜுகல் பந்தி மாதிரி ஒரு காட்சியை இது வரைக்கும் தமிழ் படத்தில் யாருமே எடுக்கலை, அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை வைத்திருந்திருக்கிறார். அந்த நடன போட்டி காட்சியை பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஹீராலால் தான் அமைத்தும் கொடுத்திருக்கிறார். முதல்ல வைஜெயந்தி மாலா நடனமாடும் காட்சிகளை 2 நாட்கள் தனியாக படமாக்கியிருக்கிறாங்க. பத்மினி நடனமாடும் காட்சிகளை 2 நாட்கள் படமாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து நடனமாடியதை மேலும் 2 நாட்கள் படமாக்கியிருக்கிறாங்க. ஒரு பாடல் காட்சியை 6 நாட்கள் படமாக்குவது இப்பொழுது வேணா ரொம்ப சகஜமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் 1 நாள்லயே பாடல் காட்சியை முடிச்சிருவாங்க.
பத்மினிக்கும் சரி வைஜெயந்தி மாலாவுக்கும் சரி 2 பேருமே முழுமையாக கற்றறிந்தவங்க அப்படிங்கிறனால 2 பேருடைய திறமையை முழுவதுமாக வெளிக்கொண்டு வர அற்புதமான வாய்ப்பாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது. இந்த படம் 1958ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டானது. அந்த படம் தான் வஞ்சிக்கோட்டை வாலிபன். இந்த படம் 1958ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கிறது. அது போன்ற ஒரு நடன காட்சியை இப்பொழுது நினைத்தாலும் யாராலும் எடுக்கவே முடியாது. வைஜெயந்தி மாலா எம்ஜிஆருடன் பாக்தாத் திருடன் படத்துல நடித்திருக்கிறார். வைஜெயந்தி மாலா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறும்போது, எம்ஜிஆர் ரொம்ப பெரிய ஹீரோ, ஆனா எந்த பந்தாவும் இல்லாம ரொம்ப எளிமையாக ரொம்ப மரியாதையாக பழகக்கூடியவர். ஒரு காட்சியில வைஜெயந்தி மாலாவை தூக்கி சென்று இவர் படுக்கையில போடணுமா, எம்ஜிஆர் டைரக்டரை கூப்பிட்டு இந்த காட்சியை வைஜெயந்தியோட அம்மா கிட்ட நீங்க சொல்லி அவங்களுடைய அனுமதியை பெற்று வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அவங்க அம்மா வந்து பார்த்து எவ்வளவு உயரத்துல இருந்து நீங்க பாப்பாவை போடுவீங்க, அடிபடுமா அப்படிலாம் செக் பண்ணிட்டு அதற்கப்புறம் ரொம்ப தயக்கத்தோடு தான் எம்ஜிஆருக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. எம்ஜிஆரும் வைஜெயந்தி மாலாவை ஒரு பூ மாதிரி தூக்கி கொண்டு போய் பெட்ல போட்டாரு அப்படின்னு ஒரு பேட்டியில வைஜெயந்தி மாலாவே பதிவு செய்திருக்கிறார். வந்தியத்தேவனாக எம்ஜிஆரும் குந்தவையாக வைஜெயந்தி மாலாவும் நடிக்க கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை படமாக்குவதாக ஒரு பேச்சும் அதற்கான முயற்சியும் இருந்திருக்கிறது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பொன்னியின் செல்வன் கைவிடப்பட்டது உண்மையிலேயே அந்த கால ரசிகர்களுக்கு ஒரு துரதிருஷ்டம்தான். வைஜெயந்தி மாலா சிவாஜியுடன் சித்தூர் ராணி பத்மினியில நடித்திருக்கிறார். நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி வைஜெயந்தி மாலா கூறும்போது, சிவாஜி கணேசனின் நடிப்பு திறமை நம்ம வியக்க வைக்கக்கூடியது. பாப்பா அப்படின்னு தான் சிவாஜி வைஜெயந்தி மாலாவை கூப்பிடுவாராம். இந்த எப்படி இருந்தால் இந்த காட்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி நடிக்கக்கூடியவங்களாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வாங்களாம். ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்த இரும்பு திரை படத்திலையும் சிவாஜியுடன் அவர் நடித்திருக்கிறார். ஒரே நேரத்தில் இரும்பு திரை என்று தமிழிலையும் பைக்காம் என்று இந்தியிலையும் வாசன் எடுத்திருக்கிறார். ஒரு காட்சியில சிவாஜியுடன் தமிழ்ல பேசி நடிக்கணும், உடனேயே அதே காட்சியை இந்தியில திலீப் குமாருடன் நடிக்க வேண்டும். இந்த 2 ஜாம்பவாங்களுடனும் வைஜெயந்தி மாலா நடிக்கும் போது 2 பேருமே வைஜெயந்தி மாலாவை பார்த்து பிரமிப்பாங்களாம். ரொம்ப மகிழ்ச்சியுடனும் சவாலாகவும் வைஜெயந்தி மாலா இந்த விஷயத்தை செய்து முடித்திருக்கிறார். இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது. இது வேற எந்த ஹீரோயினும் செய்யாத சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஜெமினி கணேசன் அவர்கள் வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு குடும்ப நண்பர். ஆகையால ஜெமினி கணேசனுடன் பணிபுரியும் போது வைஜெயந்தி மாலாவுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காதான். ஜெமினி கணேசனுடன் இவர் நடித்த பார்த்திபன் கனவு ஒரு கிளாசிக் படம். அப்போதைய தமிழ் படங்களின் ட்ரெண்டையே முழுவதுமாக மாற்றி டைரக்டர் ஸ்ரீதர் வித்தியாசமாக எடுத்த இனிமையான காதல் காமெடி படம் தான் தேன் நிலவு. இந்த படத்துக்காக பல நாட்கள் காஷ்மீரில் படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறாங்க. ஸ்ரீநகரில் தால் ஏரியில ஜெமினியும் வைஜெயந்தி மாலாவும் மோட்டார் படகுலிருந்து வரும்போது ஒரு இரும்பு கயிற்றை பிடித்து கொண்டு தண்ணீரில் குதிக்கும்படி ஒரு காட்சியை ஸ்ரீதர் படமாக்கியிருக்கிறார். அந்த நேரத்தில் எதிர்பாராத வகையில் அந்த கயிறு அருந்து தால் ஏரியில விழுந்திருக்கிறார் வைஜெயந்தி மாலா. உடனே கேமராமேன் வின்சென்ட் தண்ணீரில் குதித்து அவரோட உயிரை காப்பாற்றியிருக்கிறார். ஆனாலும் இந்த விபத்தால் ஒரு பெரிய பிரச்சனையாகி படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு பம்பாய்க்கு அழைத்து சென்று வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 1 மாத ஓய்வுக்கு பிறகுதான் தேனிலவு படத்தில் மீண்டும் நடித்திருக்கிறார் வைஜெயந்தி மாலா. ஆனால் தேனிலவு படத்தின் விபத்தின் போது மும்பை குர்லா பகுதியில் இருந்த ஒரு டாக்டரோட கிளினிக்கு தான் வைஜெயந்தி மாலாவை சிகிச்சைக்காக அழைத்துட்டு போனாங்க. அங்கே இவருக்கு சிகிச்சை அளித்தவர் டாக்டர் பாலி. அந்த டாக்டர் தான் பிற்காலத்தில் தனக்கு கணவனாக ஆகப் போகிறார் அப்படிங்கிற விஷயம் அப்பொழுது வைஜெயந்தி மாலாவுக்கு தெரியாது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி திருமணம் வரைக்கும் போயிருக்கிறது. தனது கணவரை பற்றி வைஜெயந்தி மாலா கூறும்போது, என் மீது ரொம்ப அக்கறையும் பாசமும் கொண்டவர், என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ரொம்ப பெரிய வரம், எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிறந்தவர், மேன்மையானவர் அப்படின்னு பெருமிதம் கலந்த அன்போடு எப்பொழுதும் பதிவு பண்ணுவார். 1968 மார்ச் 10ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டை பங்களாவில் முதல் மாடியில் உள்ள பெரிய ஹாலில் தான் வைஜெயந்தி மாலா அவர்களுக்கும் டாக்டர் பாலிக்கும் தென்னிந்திய முறைப்படி திருமணம் நடந்திருக்கிறது. வைஜெயந்தி மாலாவின் நெருங்கிய உறவினரும் பிரபல நடிகருமான ஒய்ஜி பார்த்தசாரதியும் அவரது மனைவியும் இவர்களது திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறாங்க. PR சோப்ரா, சிவாஜி, திருமதி ஜானகி எம்ஜிஆர் போன்ற பல பிரமுகர்கள் இவர்களது திருமணத்திற்கு நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. திருமணம் முடிந்த பிறகு புதுப்படங்கள் எதையும் வைஜெயந்தி மாலா ஒப்புக்கொள்ளவில்லை. அதே போல திருமணத்திற்கு பிறகு டாக்டர் பாலி முழு சைவத்துக்கு இவங்களுக்காக மாறிவிட்டாராம். இவர்களுக்கு சுசீந்திர பாலி அப்படிங்கிற மகன் இருக்கிறார். வைஜெயந்தி மாலா தனது சுயசரிதையை 2007ஆம் ஆண்டு வெளியிட்டார். கணவரின் தூண்டுதலால கோல்ஃப் ஆட்டத்தில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார் வைஜெயந்தி மாலா. அதன்படி கோல்ஃப் ஆட்டத்தில் பல போட்டிகளை வென்று நிறைய பரிசுகளையும் அவர் வாங்கியிருக்கிறார். டெல்லியில் ஏசியன் கேம்ஸ் நடந்த இந்திய கோல்ஃப் அணியில் இடம்பெற்றதோடு தொடக்க விழாவில் இந்திய குழுவினருக்கு முதல்வராக
அணிவகுப்புலையும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். திலீப் குமார், அசோக் குமார், மனோஜ்குமார், ராஜேந்திர குமார், கிஷோர் குமார் என எல்லா குமார்களுடனும் நடித்து இந்தி பட உலகையே ஆட்சி செய்தவர் வைஜெயந்தி மாலா. 1954ஆம் ஆண்டு பிரதீப் குமாருடன் இணைந்து நாகின் படத்துல தனது இந்தி திரையுலகத்துல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். 1955ஆம் ஆண்டு முதல் இந்தி திரையுலகம் வைஜெயந்தி மாலாவை தன்னுடைய சொத்தாகவே பார்த்தது. மதுமதி, தேவதாஸ், நாயர்தார், சங்கம், சூரஜ், கங்கா யமுனா, ஜுவல் தீப், ஜிந்தகி, பஹார் ஆகிய திரைப்படங்கள்ல வைஜெயந்தி மாலாவின் புகழை அவங்க வானம் வரைக்கும் கொண்டு போனாங்க. குறிப்பாக திலீப் குமாருடன் இவர் நடித்து வெளியான எல்லா படங்களும் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கு. கங்கா யமுனா படம் தான் இவர் ரொம்ப சிரமப்பட்டு நடித்த படம். அதே நேரம் இவருக்கு மிகவும் பிடித்தமான படமாகவும் அமைந்தது. இந்தி மட்டும் இல்லாம போஜ்புரி மொழிகளையும் இவர் நடித்திருக்கிறார். தவறு இல்லாம ஒரு தென்னிந்திய உச்சரிப்பு இல்லாம இந்திக்காரர்கள் பேசுவது போல இந்திய பேசுவது தான் வைஜெயந்தி மாலாவின் பிளஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்தி சூப்பர் ஸ்டார் ராஜ் கபூர், ராஜேந்திர குமார் 2 ஹீரோக்களுடன் இவர் நடித்த சங்கம் படம் பல வகைகளில் சாதனை புரிந்தது. முதல் டெக்னிக் கலர் படம் அந்த படம் தான். அப்போது இந்தியாவின் கலர் லேப்கள் இல்லை அப்படிங்கிறதால லண்டன்ல ப்ராசஸிங் செய்திருக்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு மேல ஓடும் படம். முதல் முறையாக ஒரு படத்துக்கு 2 இடைவேளை முதல் முறை வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்திய இந்திய படமும் இந்த சங்கம் தான். இந்த படத்தோட ஒரு ஹீரோயின் தான் நம்ம வைஜெயந்தி மாலா. பாரிஸ், லண்டன், ஆம்ஸ்டர்டாம், வெனிஸ், ஆல்ப்ஸ் மலைகள் என பல இடங்கள்ல இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கிறது. இந்தியின் மிகப்பெரிய ஷோமேன் அப்படின்னு அழைக்கப்படுகிற ராஜ் கபூர் தான் இந்த படத்தை இயக்கினார். பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த இந்த படம் இந்திய திரைப்பட வரலாற்றில் சங்கம் ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மைல்கல்ல வைஜெயந்தி மாலாவுடைய பங்களிப்பு மிக பெரியது. இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகி வைஜெயந்தி மாலாவுக்கு புகழை மேலும் மேலும் அள்ளி கொடுத்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் பரதநாட்டிய நிகழ்ச்சி அளித்த முதல் டான்சர் அப்படிங்கிற பெருமை நடிகை வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. மனித உரிமை தினத்தின் 20வது ஆண்டு விழாவை ஒட்டி ஐக்கிய நாடுகள் சபையில் நியூயார்க்கில் இவர் அளித்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை உலகத்தோட 130 நாடுகளின் பிரதிநிதிகள் மாபெரும் மனிதர்கள்லாம் ரொம்ப மெய் மறந்து வியந்து பார்த்துருக்கிறாங்க, ரசித்திருக்கிறாங்க. எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டி தங்களுடைய பாராட்டத்தில் தெரிவித்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு அமைந்தது. வைஜெயந்தி மாலா அவர்களின் தந்தை MD ராமனுக்கு நேருவோட நல்ல தொடர்பு இருந்திருக்கிறது. நேருவின் வீட்டுக்கு மதிய உணவுக்கு பல முறை செல்லும் அளவுக்கு இவங்களுடைய நட்பு இருந்திருக்கிறது. ராஜீவ், சஞ்சய் எல்லாரும் அப்போ ரொம்ப சின்ன பசங்க. இந்திரா காந்தி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் வைஜெயந்தி மாலா. இந்திரா காந்தி அவர்களும் இவர் மீது ரொம்ப பாசம் கொண்டவராம். வைஜெயந்தி மாலா எப்பெல்லாம் டெல்லி போறாங்களோ இந்திரா காந்தி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டாலும் உடனே அவங்க கொடுப்பாங்களாம். 2 பேரும் சந்திப்பாங்க. புதுடெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய மகிழா காங்கிரஸ் மாநாட்டில் 45 நிமிடங்கள் நடன நிகழ்ச்சி செய்து கொடுத்து உள்ளாங்க. நடன நிகழ்ச்சி முழுவதையும் இருந்து பார்த்து ரசித்து விட்டு தான் போனாராம் இந்திரா காந்தி. இவரை ராஜ்யசபா அங்கத்தினராக ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்திரா காந்திக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. அதே நட்பு ராஜீவ் காந்தியிடமும் வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு இருந்திருக்கிறது. 100 ஆண்டு காங்கிரசின் சரித்திரத்தை ஏக்தா அப்படிங்கிற 100 நிமிட நாட்டிய நாடகமாக தயாரித்து அளித்திருந்தார். இதை ராஜீவ் காந்தி ரொம்ப ஆர்வமாக ரசித்து பார்த்தாராம். ஒரு முறை ராஜீவ் காந்தி சென்னை வந்திருந்த போது வைஜெயந்தி மாலாவை சென்னை ராஜ்பவனில் சந்தித்து நீங்கள் தேர்தலில் போட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதன்படி இவருக்கு தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுவது அப்படிங்கிற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் 1 வருடம் கட்சி பணியில் ஈடுபட்ட அனுபவம் காரணமாக அந்த தேர்தலில் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். மக்களவையில் தனது கன்னி பேச்சில் நம் நாட்டில் உள்ள நதிகளை இணைக்கணும், எந்த மாநிலமும் எந்த நதிக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகளை குறித்தும் இவர் எதிர்த்து பேசியிருக்கிறார். இவரது பேச்சுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கிறது. இவர் அன்னைக்கு பேசிய விஷயங்கள் இன்றைக்கும் ரொம்ப அவசியமானவையாக இருக்கிறது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களாம் அதை பதிவு பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை பதவி வகித்திருக்கிறார். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா 2லையும் இவர் இருந்திருக்கிறார். ராஜீவ் காந்தி மறைந்தவுடன் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஆளுமைகள் இல்லாத காரணத்தால் கட்சியில் நேர்மையான பழைய ஆட்களை ஒதுக்கி வைத்துட்டாங்க. அதனால நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 1999 ஆண்டு முதல் தன்னை பாரதிய ஜனதாவில் இணைத்து கொண்டதாகவும் அவர் கூறுகிறார். திரையுலகில் வைஜெயந்தி மாலா ரொம்ப பிரபலமாக இருந்தபோது பல பிரபலங்களுடன் இணைத்து கிசுகிசு பேசப்பட்டவர். தமிழ் ரசிகர்களுக்கு இன்னைக்கு வைஜெயந்தி மாலா அப்படின்னா சட்டென்று நினைவுக்கு வருவது கண்ணும் கண்ணும் கலந்து அப்படிங்கிற பாடல்ல வரும் ஜிலு 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 வென்று நானே அப்படிங்கிற அந்த வரிகள் தான். அவரது அற்புதமான நடன அசைவுகள் தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தது. இந்தியில இவர் நடித்த மிகச்சிறந்த படங்கள் நாகின், யாஸ்மின், பெஹலி ஜலக், சித்தாரா மற்றும் ஜஷன்.
தேவதாஸ், நியூ டெல்லி, நயாதவ், கட்புத்லி, ஆஷா, சாதனா, மதுமதி, பைக்கம் இந்த படங்கள்லாம். இவர் தமிழில் நடித்த மிகச்சிறந்த படங்கள் இரும்புத்திரை, ராஜபக்தி, பார்த்திபன் கனவு, பாக்தாத் திருடன், வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற படங்கள். இதற்கு அப்புறம் மறுபடியும் அவர் இந்தியில போய் ஒரு ரவுண்டு வந்திருக்கிறார். அந்த படங்கள் லீடர், அம்ராபலி, சூரஜ், ஹாதி பஜாரே, ஜுவல் தீப், சன்குர்ஷ், பிரின்ஸ் போன்ற பல படங்கள். இந்த படங்கள்ல வெற்றியும் தோல்வியும் ஒரு கலைஞனுக்கு அடிக்கடி வரும் அப்படிங்கிற வாக்கியத்திற்கு ஏற்ப அவர் நடித்த நயா கானூன், தோதிலோன் கி தாஸ்தான், துனியா மற்றும் சாத்தி போன்ற படங்கள் பெரும் தோல்வியை தழுவியதால அவருக்கு திரையுலக வாழ்வில் உள்ள பற்றும் ஈடுபாடும் குறைய ஆரம்பித்திருக்கிறது. அவர் சமன்லால் பாலி அப்படிங்கிறவரை 1968 மனம் முடித்தார். திருமணத்திற்கு பிறகு தனது திரையுலக வாழ்க்கையை கைவிட்ட அவர் சென்னையில் குடியேறினார். அதற்கு அப்புறம் தான் அவர் அரசியலில் நுழைந்ததும் அங்கு வெற்றி பெற்ற வரலாறும் தொடர்ந்தது. பழம்பெரும் நடிகை வைஜெயந்திமாலா வாங்கிய விருதுகளும் அங்கீகாரங்களும். 1968 இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வாங்கினார். 1979 தமிழக அரசு அவருக்கு கலைமாமணி விருதை வழங்கியது. 1982 பரதநாட்டியத்தில் அவரது பங்களிப்பிற்காக சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றிருக்கிறார். 2001 தியாகராஜ பாகவதர் விருது வழங்கப்பட்டது. 2002 வாழ்நாள் சாதனையாளர் கலாகார் விருது வாங்கியிருக்கிறார். வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதை 1998 பிரிட்டிஷ் ஏசியன் திரைப்பட விழாவிலையும், 2006 பூனே சர்வதேச திரை விழாவிலையும், 2012 பெங்களூர் சர்வதேச திரை விழாவிலையும் அவர் பெற்றிருக்கிறார். பிலிம்பேர் விருதினை 1956 தேவதாஸ் படத்திற்காகவும், 1958 சாதனா மற்றும் மதுமதி படத்திற்காகவும், 1961 கங்கா ஜமுனா மற்றும் சங்கம் படத்திற்காகவும், 1996 வாழ்நாள் சாதனையாளர் விருதினையும் அவர் வாங்கியிருக்கிறார். 2008 அக்னேனி நாகேஸ்வர ராவ் தேசிய விருதையும் வென்றிருக்கிறார். ஒரு நடிகையாக, பரதநாட்டிய கலைஞராக, கர்நாடக சங்கீத கலைஞராக, ஒரு அரசியல்வாதியாக இந்த சமூகத்திற்கு அவர் ஆற்றிய சேவைகள் ஏராளம். அவங்க தன்னுடைய 90 வயதை இப்பொழுது தொட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் எல்லா பொது விழாக்களையும் கலந்து கொண்டும் இன்னும் அவர் தன்னுடைய உற்சாகம் குறையாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வை நாம் போற்றுவோம். இதுவே பழம்பெரும் நடிகை வைஜெயந்திமாலா அவருடைய வாழ்க்கை வரலாறு.